வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். மாயார் சாலையில் பரபரப்பு. ஒற்றை யானை தாக்கியதில் சுற்றுலா பயணிகள் பதற்றம், பீதி. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய வனப்பாதைகளில் ஒன்றாக மாயார் சாலையில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றது. சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனங்களை திடீரென ஒற்றை யானை தாக்கியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாயார் சாலையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் குழுவின் வாகனம் மீது காட்டிலிருந்து வெளியே வந்த ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை யானை திடீரென முன்வந்து தாக்கியது. நீண்ட தந்தங்களுடன் இருந்த அந்த யானை வாகனத்தை நோக்கி விரைந்து வந்து பக்கவாட்டில் பலமாக தாக்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் கதிகலங்கிய நிலையில் இருந்தனர். ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டு வாகனத்தை வேகமாக இயக்கி அங்கிருந்து தப்பித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பல வாகனங்கள் துரத்தல். இந்த யானை வாகனத்தை மட்டுமல்லாமல் அந்த வழியாக சென்ற மற்ற வாகனங்களும் துரத்தியதால் சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. சில வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு தூரத்தில் காத்திருந்தனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் வனத்துறையினர் விரைந்து வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் என்றும், குறிப்பாக காலை மாலை நேரங்களில் வனவிலங்கு சாலைக்கு அருகில் வர வாய்ப்பு அதிகம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள். வனப்பாதைகளில் வேகமாக வாகனங்களை இயக்க வேண்டாம். விலங்குகளை பார்த்தால் வாகனத்தை நிறுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். ஹாரன் அடிக்கவோ பிளாஷ் லைட் பயன்படுத்தவோ கூடாது. வனத்துறையின் அனைத்து வழிகாட்டுதல்களையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். மாயார் சாலையில் நடந்த இந்த சம்பவம் வனப்பகுதிகளில் பயணிக்கும் போது எவ்வளவு எச்சரிக்கை அவசியம் என்பதை மீண்டும் உணர்த்துகிறது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகளை பெரும் பதட்டத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எடுத்தோம் ஆனால் போட்டோண்ணா பேடிக்கடா போட்ட